குழு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி 3/8/2024 நம்ம இப்போது சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் தேவூர் கிராமத்தில் இருக்கோம். திரு பயணிகள் அவங்களுடைய இடத்துல இருக்கோம். ஏற்கனவே இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வராங்க. இங்கே நம்ம வந்திருக்கிறோம். ஏற்கனவே கரும்பு பதிவுகள்லாம் பார்த்துருக்குறோம். ஒரு நீண்ட காலமாக இயற்கை விவசாயம் செய்கிறவங்க. அவங்களுடைய திருமதி செல்வி ஹரிணி வேளாண்மை இல்லை பட்டாதாரி முடித்தவங்க. இங்கே மீண்டும் தமிழர் வேளாண்மை முறையில் வேளாண்மை செய்யணும் அப்படின்னு விருப்பம். பாக்கு நடணும்னு விருப்பம். பாக்கை பற்றி நான் முக்கியமாக ஒரு கருத்து சொல்லணும்னு விரும்புகிறேன். பாக்கு நேரடி வியாபாரம் இல்லை. இப்போ நம்ம சர்க்கரையெல்லாம் நாட்டு சர்க்கரை நேரடியாக வியாபாரம் பண்ணுறோம். வெற்றிலை மற்றபடி காய்கறி வகைகள் நிறைய விவசாயிகள் இப்போ விழிப்புணர்வுக்கு வந்துட்டாங்க. நேரடி விற்பனை அப்படிங்கிற அடிப்படையில் நேரடியாக அவங்களே உற்பத்தி ஆகிற பொருளை விற்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. வாழை கூட அந்த மாதிரி விற்பனை வருது. பாக்கு அந்த மாதிரி விற்பனைக்கு வராமல் வியாபாரிகள் கிட்ட தான் போய் நிற்கிற மாதிரி ஒரு சூழல் வருது. இப்போ வியாபாரிகள்கிட்ட போகும்போது ஒரு ஏக்கரில் எத்தனை மரம் இருக்குது, எவ்வளோ விளைச்சல் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வியாபாரிகள் பணம் கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்க பறித்து கொண்டு போய் வியாபாரிகிட்ட கொடுக்கறதில்ல. இப்போ பஞ்சு போட்டால் பஞ்சை எடுத்துக்கொண்டு தான் விற்கிறோம். ஆனால் பார்க்க தோப்பாக ஏக்கர் என்ன செய்யாங்க, குத்தகை கொடுத்துட்றாங்க, எவ்வளோ பணம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பாக்கு வியாபாரத்தில் இருக்குது. இதை நண்பர்கள் புரிஞ்சிக்கணும். அப்போது பாக்கு ஒரு ஏக்கரில் எத்தனை மரங்கள் இருக்குது அந்த எண்ணிக்கையில் அவங்க பார்க்குறாங்க. மரங்களோட எண்ணிக்கை ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது வியாபாரிகளுக்கு. கொஞ்சம் மரம் இருந்ததுன்னா அதில் என்ன வரப்போகுது அப்படிங்கிற கற்பனையில் இருக்காங்க. கொஞ்சம் மரம் இருந்தால் விளையுமா விளையாதாங்கிற ஒரு பயம் இருக்குது. அதனால் என்ன செய்கிறாங்க, 6 அடிக்கு ஒரு பாக்கு மரம், 7 அடிக்கு ஒரு பாக்கு மரம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 4 அடி கூட இல்லை, 4 அடி கூட இல்லை. இந்த பாக்குன்னு வச்சுருக்காங்க பாருங்கள். 1 அடியிலே 2 பாக்குன்னு வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பக்கத்தில் பாருங்கள், பக்கத்தில் ஒரு 4 அடி 5 அடி கூட இல்லை. இந்த இடைவெளி மட்டும் ஒரு 5 அடி 6 அடி இருக்குது. அது செத்து போனால் என்ன பண்ணுறதுன்னு இன்னொரு கண்ணை பக்கத்துலேயே வச்சு விட்ருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடிக்குள்ளே இருக்குது. இந்த இடைவெளி பார்த்தீங்கன்னா 6 அடி இருக்குது. தோட்டம் பூரா பாருங்கள், நெட்டுக்காக பாருங்கள், இது மாதிரி முழுசாக வச்சுருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிழலில் இருக்கிற செடியெலாம் நல்லா பசுமையாக இருக்கும். இந்த வெயிலில் இருக்கிற பாக்கு செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளுத்து போயிருக்கும். வெயிலில் இருக்கிற பாக்கு செடியெல்லாம் பாருங்கள் வெள்ளையாக இருக்கும், பாருங்கள் மஞ்சளாக இருக்கும். நிழல் உள்ளே இருக்கலாம் நல்லா கரும்பசுமையாக இருக்கும். உண்மையில் என்னென்னு கேட்டிங்கன்னா, வெயிலில் இருக்கிற செடி தான் நல்லா பசுமையாக வளரும். உலகம் பூரா இதுதான் உண்மை. பாக்கு மரம் மட்டும் வெயிலில் இருந்ததுன்னா வெளுத்து போகுது, நிழலில் இருந்தால் பசுமையாக வருது. பாக்கு கன்று உற்பத்தியிலேயே தப்பு, பாக்கு கன்று உற்பத்தி முறையிலேயே தப்பு. அப்புறம் நம்ம சொல்கிற இந்த பயிர் இடைவெளிங்கிறதே இல்லவே இல்லை. ஒரு 15 அடியாவது இடைவெளி வைக்கணும்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். பாக்குக்கு 7 அடிக்கும் கம்மியாக வச்சா பாக்கு மரம் நிறைய வெடிச்சிடும். வெயில் பட்டதுன்னா பாக்கு வாடிடுது. வெயில் பட்டால் பாக்குக்கு ஆபத்துங்கிற இடத்துலையே பாக்கை வளர்த்துட்ருக்காங்க. இது ஒரு இயல்பான சூழலாக தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. பாக்கு உற்பத்தியாளர்கள் புரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு சூழல். தூர இடைவெளி அதிகமாக பாக்குக்குள்ளே நிழல் இல்லாமல் அதிகமான வெயில் படும்போது பாக்கு மகசூல் பாதிக்குது, விளைச்சல் குறையுது, மரங்கள் வெடிச்சு போகுது அப்படிங்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெள்ளை தாக்குதல், அசுவினி தாக்குதல் வந்ததுன்னா ஒழியவே ஒழியாது. தென்னையிலலாம் பொள்ளாச்சி பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய தலைவலி இதுதான். ஹெலிகாப்டர்லாம் மருந்தடிச்சு கூட ஒழிய மாட்டேது. அந்த மாதிரி நம்ம மறுபடியும் என்ன சொல்கிறோன்னா, ஏன் இவங்க அப்படி இல்லைன்னா இவங்க சொந்தமாக பண்ணிக்க வேண்டியது என்னென்னா, மரங்களோட எண்ணிக்கையை பொறுத்து தான் வியாபாரிகள் காசு கொடுக்கறதுனால, குத்தகைக்கு எடுக்கிறதுனால இவங்க அதிக எண்ணிக்கையில் மரங்களும் அதுக்கு தகுந்த விளைச்சலும் இவங்க உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அவங்க போதுமான அளவு காசு கொடுப்பாங்க. ஒரு ஏக்கரில் அப்படியே இவங்க மரங்களை உற்பத்தி பண்ணாலும் விளைச்சல் குறைஞ்சிருச்சுன்னா அவங்க காசை குறைச்சிருவாங்க. சரியா? சரி, மரங்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, விளைச்சல் குறைஞ்சி போச்சுன்னா காசை குறைச்சிருவாங்க. மரங்களை குறைச்சி வச்சோம்னா இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், 7 அடிக்கு ஒன்று இவங்க வச்சுருக்காங்க, 6 அடிக்கு ஒன்று வச்சுருக்காங்க, நம்ம 15 அடிக்கு ஒன்று வைக்கிறோம். அப்போ அந்த ஆள் இந்த குத்தவே வேணாண்டுவார். ஏன்னா இந்த மரத்தில் இதில் இருக்கிறதுல 3/4 ஒரு பங்கு மரம் தான் இருக்கும். இப்போது பாக்கு வியாபாரம் செய்கிறவங்க ஒரு சிக்கலில் சந்திக்கிறாங்க. தமிழர் வேளாண்மை முறையில் நம்ம 15 அடி சொல்கிறோம் பாக்கு இடைவெளி. அந்த மாதிரி வச்சா இந்த ஏக்கரில் 3/4 ஒரு பங்கு மரம் தான் இருக்குது. அந்த மரமே அந்த தோப்பே வேணான்னு வியாபாரிகள் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது. அதிகமாக மரம் வச்சா விளைச்சல் எப்படி இருக்கும்? அதில் விளைச்சல் குறைஞ்சதுன்னா வியாபாரிகள் கொடுக்குற குத்தகையில் அமௌண்ட்டை குறைச்சிடுவாங்க, குத்தகை பணத்தில் குறைச்சிடுவாங்க. அவங்களுக்கு போதுமான லாபம் வந்தால் தானே பேசினபடி குத்தகை கொடுப்பாங்க. எப்போ அந்த அளவுக்கு வரலப்பா எவ்வளோ தான்ப்பா கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. இப்படி 2 பக்கமும் நெருக்குதலுக்கு உள்ளாயிடுறாங்க பாக்கு உற்பத்தியாளர்கள். இதில் யாராவது களமிறங்கி நானே எல்லை விளைய வைக்கிறேன், நானே செக்கு ஆட்டுறேன், நானே எண்ணெய் விற்கிறேன், நானே நெல்லை உற்பத்தி பண்ணுறேன், நானே அரிசி ஆக்குறேன், நானே விற்கிறேன், அவளா அடிக்கிறேன் விற்கிறேன்,
உளுந்த நானே பருப்பாக்கிறேன் விற்கிறேன், என்னுடைய தரமான பொருளுக்கு நீ சாப்பிட்டுட்டு விலை கொடு. நம்ம அப்படி தான் வாழைப்பழம்லாம் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். குழுவில் மரத்தில் பழுத்த பிறகு தான் வாழையை வெட்டுறோம். இந்த மாதிரி களம் இறங்கி நீ என்னுடைய பாக்கை உபயோகித்து பார்த்துட்டு கொடு அப்படின்னு சொல்கிற மாதிரியான நான் இறங்கி களத்தில் இறங்கி பார்த்துறேன் அப்படின்னு சவாலை சந்திக்க தயாராக இருக்கிற உழவர் பெருமக்கள் தான் களம் இறங்கி சாதிக்க முடியும். அவங்கள பின்பற்றி தான் மறுபடியும் பாக்கு தொழில் வந்து உயர்வான தொழிலாக மாறும். ஆரோக்கியமான பாக்கு உற்பத்தி அப்போ தான் கிடைக்கும். சரிங்களா? வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சனுக்கு சொல்லுவாங்க பொதுவாக கிராமப்புறங்களில். ஏன்னா ஒரு தேவைக்கு கூப்பிட்டாலே முதல்ல வெற்றலை பாக்கு வச்சு அடைக்கிறதுங்கிறது நம்முடைய சம்பிரதாயத்திலே மிக முக்கியமானதாக பழைய தமிழ் வழக்கத்திலே இருந்திருக்கு. அதுபோலவே ஜீரண சக்தியை தூண்டுவதற்கு, மனிதனுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு வெற்றிலை தாம்பூலம் என்பது ஒரு நீண்ட கால ஒரு ஆரோக்கியமான பழக்கமாகவே நம்ம வச்சுருக்கோம். வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு இதெல்லாம் சேரும்போது அப்படிப்பட்ட மிக உயர்ந்த நம்முடைய வாழ்வியல்லே கலந்த ஒன்று பாக்கு. சரியா? அதில் வந்து நிறைய சோதனைகள் இந்த மாதிரி வருது. இதை தாண்டி வெற்றி அடையணும்னு சொன்னால் தமிழர் வேளாண்மை முறையில் பயிரிட்டு தானே இறங்கி சந்தைக்கு சென்று அல்லது அடுத்து மதிப்பு கூட்டும் பொருளாக சீவலாகவோ கலிப்பாக்காகவோ மாற்றி விற்பனை செய்யக்கூடிய உழவர் பெருமக்கள் வந்தால் தான் பாக்கு தொழிலே மாறும். எப்படி வந்து நெல் விவசாயம் வந்து நீரை உருவாக்குறதுக்குன்னு சொல்லி நீரை உருவாக்குறோமோ, அது போலவே இந்த தொழிலையும் மாமரத்தை வந்து மரத்திலேயே பழுத்த பிறகு தான் மாம்பழத்தை பறித்து விற்பனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பழுத்த பிறகு பழங்களை விற்பனை கொண்டு வந்து அந்த உழவர்களை மிக பெரும் மகிழ்ச்சிக்கு நம்ம உள்ளாக்கி இருக்கிறோமோ, அப்போ தான் உண்மையான பழங்களுடைய சுவையை வந்து மக்கள் பார்க்குறாங்க இல்லையா? தாமரை மணாளன் தோட்டத்து மாம்பழம், முரளியோட மாம்பழம், ரெக்ஸையாவோட மாம்பழம் இதெல்லாம் வந்து இப்போ தான் சந்தைக்கு வருது. ஏன்னா